நீங்க லைனுக்கு எங்க வந்திருக்கேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரிக்டா. நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோங்கன்னா 90s மிட்டாயெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை சைடு தான். மலை சைடுன்றதுனால வண்டியில் ஏறுறதே கஷ்டமாக தான் இருக்கும். பின்ன 1-2 கடைகள் தான் இருக்குது. பின்ன நம்ம மிட்டாய் லைனுக்கு ரொம்ப வருஷமாக வர்றதுனால அப்படி வரணும், வியாபாரம் நடக்கும். பின்ன என்னென்னா இங்கே உற்பத்தி என்னதெல்லாம் ஆகுதுன்னா தேன், மிளகு, திப்பிலி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலது சைடு ரப்பர் தோட்டம் தான், இடது சைடு ரப்பர் தோட்டம் தான், சென்ட்ரலில் தான் ரோடு. இங்கே மெயினாக உற்பத்தி ஆகிறதே ரப்பர் தான். இங்கே என்னென்ன உற்பத்தி ஆகிறது எல்லாம் சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம கடை வரப்போகுது. அது வரைக்கும் மியூசிக்லேயே போகும். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், கடை பக்கத்தில் வேறு வந்துட்டு. சரி வாங்க, அப்போ என்னெல்லாம் மிட்டாய் போட சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் போட போகிற மிட்டாய்க்கு பேர் தான் பால்கோவா. இப்போ நான் போடக்கூடிய மிட்டாய் பேர் தான் மிச்சர் மிட்டாய். இது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட 8 வெரைட்டிஸ்கிட்ட உண்டு. கடலை மிட்டாய், மிச்சர் மிட்டாய், மைசூர் பாக்கு, பால்கோவா, தேன் மிட்டாய், அல்வா, பாதுஷா, அரைச்சக்கடலை மிட்டாய். இது அத்தனையுமே நம்ம கம்பெனியில் ப்ரொடியூஸ் ஆகுது. முட்டாயெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டாயெல்லாம் கொண்டு கடையில் வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டாயெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.